Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவின் ஆண்டு 2024 வருடத்தின் 7ஆம் மாதத்தின் முதல் நாளிலே உங்களை இந்த காணொலி மூலமாக தொடர்பு கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தங்களை தேவனிடத்திலிருந்தே நான் பெற்றுக்கொண்ட போது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வார்த்தை. இந்த மாதத்தின் அதை வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுத்திருக்கிறார். எடுத்து வாசியுங்கள். நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொண்டு 2 சாமுவேலின் புஸ்தகத்தின் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கவனிக்கலாம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போல் ஆக்கி என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பரமபிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தேவரீர் இந்த 2024 வருடத்தின் 6 மாதங்களை கழிக்க நிற்கிறது செய்தி. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 7ஆம் மாதத்தின் பூரண மாதத்தின் முதல் நாள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நிற்க செய்தவர் நீதானே. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நீ கொடுத்த இந்த வசனம் 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தின்படி நீ எங்களோட பேசும். உம்முடைய பரலோகத்தின் ஆலோசனை என்ன இருக்கிறது? இந்த புதிய மாதத்தில் நீர் எப்படியா எங்களை நடத்தப் போகிறீர், நீர் எப்படியா எங்களை ஆசீர்வதிக்கப் போகிறீர் என்றதான காரியங்களை குறித்து நீர் எங்களோட பேசும். எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திருத்துவ தேவன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களை நீர் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த 2024ஆம் ஆண்டு கிறிஸ்துவின் ஆண்டு 7ஆம் மாதத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமானவர்களே, கடந்த 6 மாதங்கள் தேவன் நம்மை கிருபையாய் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் எவ்வளவு இரக்கம் நம்மில் வைத்திருந்தால் நாம் ஒவ்வொரு நாளையும் நாம் அற்புதமாய் கடக்க அவர் கிருபை செய்திருப்பார். பிரியமானவர்களே, இப்பொழுதும் நான் வாசித்த இந்த வசனமானது நான் ராக்காலங்களிலே வசனங்களை தியானித்த போது தேவன் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தை. இதைத்தான் சபைக்கும் கூட தேவன் அருள செய்திருக்கிறார். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என் உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார் என்ற வார்த்தை இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான தேவனுடைய வழிநடத்துதலின் வார்த்தை. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த வசனம் நமக்கு ஒரு மான்களை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி அந்த மான்களின் கால்களைப் போல நம்முடைய கால்களை மாற்றி உயர் தலங்களில் நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த புதிய மாதத்திலே தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் செய்ய போகிறார். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த வசனத்திலே மான்களுடைய கால்களை போல் ஆக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனமானது தாவீதின் வாழ்க்கையின் ஒரு பாடலாய் அமைந்திருந்தது. தாவீது வாழ்க்கையிலே அவன் கடந்து வந்த பாதைகளில் கர்த்தர் எப்படியாய் நடத்தினார், விரோதிகளின் கரங்களிலிருந்து தேவன் எப்படி தப்புவித்து அவனை நடத்தினார். அது மாத்திரமா, சவுல் இருந்த போதே இவன் அரியணைக்கு இவன் ஏறுகிறான். அவன் அரியணையில் ஏறி
அந்த சிம்மாசனம் உறுதிப்பட்ட போது அந்த நேரத்தில் அவன் எழுதுகிற ஒரு நன்றி அறிதலின் பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடல் இந்த வசனத்தை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் சங்கீதங்களுக்கு கடந்து செல்லலாம். ஏனென்றால் இது தாவீதின் சங்கீதம் அல்லவா? 2 சாமுவேல் புஸ்தகத்திலே எழுதின இந்த பாடல் வரிகள் சங்கீதத்திலே அவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அதையும் கூட நாம் வாசித்து விடலாமா? எடுத்து வாசியுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போல் ஆக்கி என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். பாருங்கள், இந்த 2 வசனங்களும் பிழையின்றி, வார்த்தை தவறாமல் சரியாக அதே அந்த வார்த்தைகள், அதே அந்த எழுத்துக்கள் சரியாக குறிப்பிடப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஒன்றும் மாறாமல். காரணம் என்னவென்றால், தாவீதுக்கு தேவன் செய்த அந்த நன்மையான காரியங்கள், தேவன் எப்படியெல்லாம் அவனை ஆபத்தில் தப்பித்து கொண்டு வந்தார், வனாந்தரங்களில் அவன் வாழ்ந்தபோது தேவன் எப்படி அவனோட கூட இருந்தார், அவனை எப்படியாய் அவர் வழிநடத்தி வந்தார், அந்த வழிகளெல்லாம் எப்படி இருந்தது, அவர்கள் எல்லா விதமான காரியங்களிலிருந்தும் தேவன் எப்படி இவனை தப்புவித்து பாதுகாத்து பெலன் தந்து நடத்தி கொண்டு வந்தார் என்றதை நினைத்து இவன் பாடுகிற ஒரு நன்றியுள்ள இருதயம் நிறைந்த ஒரு அற்புதமான பாடல் இது. இந்த பாடலே அவன் சொல்லப்பட்ட வரிகளை பாருங்கள். அவன் ஒரு மானை ஒப்பிட்டு, அந்த மான்களின் கால்களை ஒப்பிட்டு, இவனுடைய கால்களோடு கூட அதை ஒப்பிட்டு அவன் ஒரு அழகான பாடலை பாடுகிறான். அது அற்புதமான ஒரு கவிதை நிலையாய் காணப்படுகிறது. நீங்கள் அதை பாருங்கள். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போல் ஆக்கி என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். இவனை உயர்தலங்களிலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டுமானால் அவன் ஓடி வந்த பாதைகள் எப்படி இருந்திருக்க வேண்டும், அவன் கடந்து வந்த பாதைகள் எப்படி இருந்திருக்க வேண்டும், அந்த பாதைகளை கடந்து வர வேண்டுமானால் இவனுக்கு எப்படிப்பட்ட கால்கள் இருந்திருக்க வேண்டும். அப்படியானால் மான்களின் கால்களையே இவன் குறிப்பிட்டு சொல்லுவதை பார்க்கும் பொழுது அந்த மான்கள் காலிலே விசேஷமான விஷயங்கள் இருக்கின்றது. அதை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பதாக இந்த மான்கள் என்ற வார்த்தைக்கு நான் மான்களை குறித்த சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு அந்த மான்களின் கால்களை பற்றி நாம் தியானிக்கலாம். கவனியுங்கள், இந்த உலகளாவி நாம் பார்க்கும் பொழுது மான்களுடைய வகைகள் 43 வகைகள் இருக்கின்றன. அதில் ஒரு சிலதை மாத்திரம் என்னால் கண்டுபிடித்து அது என்னால் எழுத முடிந்தது 30 மான்களின் பெயர்கள். ஆனால் இங்கே உலகளாவிய மான்களின் வகைகளை நாம் பார்க்கும் பொழுது 43 வகைகள் அங்கே காணப்படுகிறது. அதில் நான் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த மான்களை குறித்து நான் சொல்லுகிறேன். கவனிங்கள். இந்த மான்கள் எப்படிப்பட்டவைகள்? மான்கள் பாலூட்டி வகையை சேர்ந்த ஒரு காட்டு விலங்கு. அறிவியல் பெயர் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு சயின்ஸ் நேம் என்ன தெரியுங்களா? அதுக்கு பேர் செர்விடே என்று அழைக்கப்படுகிறது. CRVIDAE, செர்விடே என்று அழைக்கப்படுகிறது. இது விஞ்ஞான பெயர். இந்த மான்கள் காட்டுகளுக்கு காடிலே அது வசிக்கும் பொழுது அது காட்டை அலங்கரிக்கிறதாய் காணப்படுகிறது. அந்த மான்களை காட்டிலே நாம் பார்க்கும் பொழுது அது நடந்து போவதும், அது இரையை தேடிக்கொண்டு செல்வதும், அது இரையை தின்பதும், அதனுடைய வாழ்க்கை நாம் வனாந்தரத்தில் பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருக்கின்றன. அவை பார்ப்பதற்கு உடல் அமைப்பும் அழகாக இருக்கின்றன. அவை சிரசில் இருக்கிற அந்த கொம்பை பார்க்கும்போது அவ்வளவு விதவிதமான கொம்புகள், ஒவ்வொரு மான்களுக்கும் ஒவ்வொரு விதமான கொம்புகள் இருக்கின்றன. சரி, இப்படி நாம் பார்க்கும்போது நான் ஒரு சில மான்களுடைய பெயர்களை நான் சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். ரீவா கிளையாடு என்று ஒரு ஆடு இருக்கிறது. இரண்டாவதாக சிண்டுமான் என்று ஒரு மான் இருக்கிறது. செர்வினி மான், இளம் பழுப்பு மான்,
பெர்சிய இளம்பழுப்பு மான், சாவா உருசா மான் என்று 30 வகை மான்கள் இங்கே காணப்படுகிறது. இது உலகளாவிய மான்கள். ஸோ இந்த மான்களை குறித்து தாவீது சொல்வதற்கு காரணம் என்ன? அவர் ஏதோ மான்களுடைய விஷயத்தில் அவர் விசேஷமான காரியங்களை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். அதைத்தான் தன் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறார். ஆகவே தான் மானை குறித்து அங்கே குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம், வேத புத்தகத்திலும் கூட உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே மறை குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை கவனியுங்கள், வேதத்திலே மான்களை குறித்து விசேஷமான காரியங்களை அங்கே எழுதியிருப்பதை பார்க்க முடிவது மாத்திரமல்ல, தாவீதின் வாழ்க்கையிலே தேவன் செய்த அற்புதமான காரியங்களை ஒப்பிட்டு மானுக்கு ஒப்பிட்டு அதை பேசுவதை பார்க்க முடிகிறது. நீங்கள் இந்த மான்களிலே ஒரு விசேஷமான மான் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது சொன்னால், கனடாவிலும் சைபீரியா முதலிய வடநில பகுதிகளிலும் வாழும் ஒரு மான் உண்டு. அந்த மானுக்கு பேர் மூசு என்று அழைக்கிறார்கள், இல்லாவிட்டால் எல்க் என்று அழைக்கிறார்கள். அது செம்பழுப்பு மரிமானாக இருக்கிறது. அதை இப்படி கூட அவர்கள் சொல்வார்கள், குதிரை போன்ற உடலமைப்புள்ள இது மான். இது ஒரு பெரிய மான். இருக்கிற மான்களிலே ரொம்ப பெரிய மான் எது என்று சொன்னால் இந்த மூசு என்று அழைக்கப்படுகிற இந்த மான் தான். இது காட்டு மான், காட்டிலே வாழக்கூடிய மான். இந்த மான் ஆண்கள் மான்களுக்கெல்லாம் கொம்புகள் அதிகமாய் அழகாய் வளர்ந்திருக்கும், பெண் மான்களுக்கு கொம்புகள் குறைவாய் காணப்படும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மான்களுடைய எடை என்ன என்று சொல்லி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 540 கிலோ முதற்கொண்டு 720 கிலோ வரை இது எடை கொண்டதாய் காணப்படுகிறது. இதனுடைய உயரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் சுமார் 2 மீட்டர் உயரம். அப்படியானால் 6.5 அடி உயரம். நம்மை காட்டிலும் அது உயரமாய் இருக்கிறது. அந்த அளவுக்கு அது பெரிய மானாய் காணப்படுகிறது. இது 1200 முதல் 1600 பவுண்டு எடை உள்ளதாய் மிகப்பெரிய மானாய் காணப்படுகிறது. இதுதான் உலகத்திலேயே பெரிய மானாய் காணப்படுகிறது, உயர்ந்த மானாய் காணப்படுகிறது. பாருங்கள், தாவீது இங்கே சொல்லும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் 18:33 சொன்ன வண்ணமாக, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். இது தாவீதினுடைய வாழ்க்கையின் அனுபவ பாடலாய் இருந்தாலும் கூட இந்த பாடலின் வழியாக தேவன் நமக்கு ஒரு மகத்தான சத்தியங்களை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். தாவீது இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவன் அனுபவித்து வந்த அந்த அனுபவத்திலே இருந்தெடுத்த பாடல்களாய் இது காணப்படுகிறது. இப்படி இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, மான்கள் என்று சொல்லும் பொழுது இந்த மான்களின் கால்கள் என்று அவர் குறிப்பிடுகிறாரே, அப்போ மான்களின் கால்களே அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது என்று நாம் பார்ப்போமானால், ஒருவேளை மான்களின் கால்கள், மானுடைய உருவம் பெரிதாக இருந்தாலும் அது கால்கள் மெலிதாய் காணப்பட்டாலும் அதனுடைய பெலன் அதிகம் உள்ளதாய் காணப்படுகிறது. அந்த கால்கள் உறுதியுள்ளதாய் காணப்படுகிறது. அந்த கால்கள் அதற்கு பாதுகாப்பை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. சரி, இது எந்த விதத்திலே இது பாதுகாப்பும் உறுதியும் பெலனும் உள்ளதாக இருக்குது என்பதை குறித்து வேத வசனத்தின் வாயிலாக நாம் பார்க்கும் பொழுது அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அதை எப்படி அபியாசப்படுத்த முடியும் என்று வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இதிலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்தும் கூட நாம் சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருப்பதிலே முதலாவது நான் சொல்லுகிறேன், மான்களின் கால்கள் எப்படிப்பட்டவை என்று பார்க்கும் பொழுது அந்த கால்கள் மெலிந்திருந்தாலும் அவை உறுதியானவை. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்தவ மக்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உறுதி கண்டிப்பாய் தேவைப்படுகிறது. மான்களுக்கு கால்களிலே உறுதி இருக்கிறது. அந்த உறுதி இருந்தபடியினால்தான் இந்த தாவீது சொல்லுகிறார், காடு மேடுகள் எல்லாம் வனாந்தரங்களெல்லாம் அலைந்து திரிந்து குகைகள் எல்லாம் மறைந்து வாழ்ந்து கஷ்டப்பட்டு அவன் நடந்து வந்த பாதைகள்
அவன் யோசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனை ஒரு மான்களின் கால்கள் எப்படி மலைகளிலும் மேடுகளிலும் குன்றுகளிலும் கற்கள் இருந்த பாதையிலும் முற்கள் இருந்த பாதையிலும் அது கடந்து சென்று வருகிறதோ அப்படியா இவன் வாழ்க்கையும் அங்கே அமைந்திருந்தது. ஆகவே தான் அந்த நாட்களிலே தேவன் இவனுக்கு எப்படிப்பட்ட கால்களை கொடுத்தார் என்று சொல்லி அவர் விவரிக்கும் பொழுது மான்களை குறித்து அங்கே குறிப்பிடுகிறான். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எதை நாம் உறுதியாய் நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இங்கே வசனம் சொல்லுகிறது, நாம் 2 விஷயங்களிலே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். தாவீதின் வாழ்க்கையிலே ஒருவேளை அவன் வந்த பிராக்டிக்கலாக பிசிக்கலி அவன் பட்ட பாடுகளை நினைத்து அதிலிருந்து கர்த்தர் அவனை தப்பித்து நடத்தினதை குறித்து சொன்னாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் வாழ்கிற நமக்கு அது வேறு விதத்திலே நமக்கு அது ஞாபகம் ஊட்டுவதாகவும் அது சில கருத்துக்களை வேறுபடுத்தி நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வண்ணத்திலே அமைத்து கொடுப்பதாகவும் காணப்படுகிறது. நீங்கள் பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மான்களின் கால்கள் உறுதியானவை. எப்படி உறுதியானவை? எதிலே உறுதியானவை? ஆவிக்குரிய வாழ்க்கை வாடுகிற தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே 2 விஷயத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். 1, நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். 2, ஜபத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு ஜபிக்கிற ஜபத்திலே தான் தேவன் ஜெயத்தை கொடுக்க காணப்படுகிறார். நம்பிக்கையற்ற ஜபத்தை நாம் செய்யும் போது அந்த ஜபம் விருதாவாய் போகிறது. நம்பிக்கையின் பல மடங்கு அது அதிகரிக்கும் போது விசுவாசமாய் மாறுகிறது. அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜபமானது நமக்கு வெற்றியும் ஜெயத்தையும் கொண்டு வருகிறது. இப்படி இருக்க இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நம்பிக்கையிலும் எடுத்து வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அங்கே என்ன சொல்லி பார்க்கலாமா? அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே என்னத்திலே? நம்பிக்கையிலே. அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. இங்க பாருங்க, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை யார் மீது வைத்தான்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மீது வைத்தான். அப்ப அவன் என்று சொல்லப்பட்ட அந்த மனுஷன் தான் யார்? அவன் தான் எசேக்கியா. இந்த எசேக்கியாவுடைய நம்பிக்கை யார் மீது இருந்தது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பேரில் இருந்தது. பாருங்கள் பிரியமானவர்களே, அப்ப தாவீது மான்களின் கால்களை ஒப்பிட்டு அவன் பேசும் பொழுது அந்த கால்களின் உறுதியானது அது எப்படிப்பட்டது, இவன் எப்படி அதை பற்றி பிடித்து கொண்ட என்றதானே அந்த அற்புதமான விஷயங்கள் அங்கே நமக்கு தெளிவுபடுகின்றன அல்லவா? தாவீது நம்பிக்கையில உறுதியாய் இருந்தார். தேவன் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், என்னை அவர் அழைத்த அழைப்பு உண்மையுள்ளவை, அங்கே தீர்க்கதரிசி எனக்கு கொடுத்த அபிஷேகம் உண்மையானவை, அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ளவைகள், நிச்சயமாய் அவர் நடத்த வல்லமையுள்ளவர் என்று அவன் நம்பினான். நம்பினது மாத்திரமல்ல, அவன் ஜெபித்தான். ஆகவே தன் கர்த்தர் அவன் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்கி அத்தனை பெரிய வனாந்திர வடிகளிலும் கூட அவனோடு கூட இருந்து வனாந்திரத்தில் வாழ்ந்த அவனை அரியணையிலே அமர செய்தார். இது தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் யோசித்து பாருங்களே, உங்கள் நம்பிக்கை எங்கே இருக்கிறது? உங்கள் நம்பிக்கை நீங்கள் எங்கே வைத்திருக்கிறீர்கள்? அநேகருடைய நம்பிக்கை தன்னுடைய சொத்தின் மீது இருக்கும், அநேக நம்பிக்கை தன் குடும்பத்தின் மீது இருக்கும், அநேகருடைய நம்பிக்கை அவனுடைய ஆஸ்தியின் மீது இருக்கும், அநேகருடைய நம்பிக்கை அவனுடைய பொருளாதாரத்தின் மேல் இருக்கும், அநேகருடைய நம்பிக்கை அவன் கம்பெனி மேலே இருக்கும், அநேகருடைய நம்பிக்கை அவன் வேலையின் மீது இருக்கும், அநேகருடைய நம்பிக்கை அவன் குடும்பத்தின் மேலே இருக்கும். அல்ல, நீங்கள் உலகத்துள்ள எதன் மீது நம்பிக்கை வைத்தாலும் அவை மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். நீங்கள் வைக்க வேண்டிய நம்பிக்கை வைக்க வேண்டிய இடம் இருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அவர் மீது தாவீது நம்பிக்கை வைத்தபடினாலே வனாந்திரத்தில் இருந்தவனை, ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை கர்த்தர் அரியணையிலே வந்து அமர செய்தார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே,
நீங்களும் கூட இந்த இயேசுவின் மீது இந்த மாதத்திலே நம்பிக்கை வையுங்கள். தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். அவருக்கு செய்த அதே அதிசயங்களை, அற்புதங்களை இந்த உலகம் என்னும் வராந்திர வாழ்க்கையிலே உன் வாழ்க்கையிலும் அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீ இதை விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்து பார், உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் வைக்கிற விசுவாசம், நம்பிக்கை யார் மீது என்பதைத்தான் நீங்கள் சரியாக ஆலோசித்து செய்ய வேண்டும். அது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மீது. இரண்டாவதாக பாருங்கள், அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்ன யாரும் இல்லை, அவனுக்கு பின்ன யாரும் இருந்ததில்லை. யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லப்படுகிறது. யூதாவின் ராஜாக்களிலே ஒருத்தன் கூட இவரை போல நம்பிக்கையா, எசேக்கியாவை போல நம்பிக்கையா முன்னாலே இல்லை பின்னாலே இல்லைனா பாருங்களேன். இந்த நம்பிக்கை தான் தாவீது கொண்டிருந்தான். ஆகவே தான் அவன் ஜெயித்து வனாந்திரத்திலிருந்து கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். இரண்டாவதாக அதே அந்த உறுதியிலே இன்னொரு வசனத்தை சொல்லுகிறேன், கவனிங்கள். இரண்டாவது எதிலே உறுதியாக இருக்க வேண்டும்? ஒன்று நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும், இரண்டாவது ஜெபத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். எடுத்து வாசியுங்கள் ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எங்க தரித்திருக்கணும்? ஜெபத்திலே உறுதியாய் நீங்கள் தரித்திருக்க வேண்டும். நம்பிக்கை இருக்கணும். பாரு, இந்த வசனத்தில் நம்பிக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருப்பதோடு கூட, நம்பிக்கையா ஜெபிப்பதோடு கூட நீங்கள் ஜபத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். ஜபம் தான் ஜெயத்தை கொண்டு வரக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த ஜபத்தை நமக்கு அற்புதமாய், அதிசயமாய் எப்படி ஜெபித்தால் நாம் வெற்றி பெற முடியும் என்றதானே அந்த அற்புத வழியை நாம் பின்பற்றுகிற கிறிஸ்து அவன் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவே நமக்கு தலைவராய் இருந்து நமக்கு அவரே போதனை கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபிக்க வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆரம்பித்து அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் கவனிக்கும் பொழுது அதிலே எப்படி ஜெபிக்க வேண்டும், எந்த விதமாய் ஜெபிக்க வேண்டும் என்றதான வழிமுறைகளை அவர் நமக்கு சொல்லி தந்து போயிருக்கிறார். அதற்காக பரமண்டல ஜபத்தையே நீங்க சொல்லிக்கணும் சொல்ல வரவில்லை. ஆனால் அதற்குள்ள இருக்கிற அர்த்தங்களை புரிந்து அதன்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபித்தால் மாத்திரமே நாம் நம்பி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் இந்த 7ஆம் மாதத்திலே அற்புதமான ஆசீர்வாதங்களை தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீ விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த மாதத்திலே நீ எதை கேட்பாயோ அதை நீ பெற்றுக்கொள்வாய். இந்த மாதத்தில் எதை நீ கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையோடு கூட உறுதியான ஜபம் தேவை. நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும், அதோடு கூட ஜபமும் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் உன் வாழ்க்கையிலே தோல்வி என்பதில்லை, எல்லாவற்றிலும் ஜெயம்தான் கர்த்தர் தருவார் என்பதை உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக் கொடுக்கிறேன். பிரியமான தேவஜனங்களே, நீங்கள் மறந்து போகாதீங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயம் பெற வேண்டுமா, ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, நீங்கள் நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாயிருங்கள், நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தியானிக்கும் போது இதை நான் யோசித்த போது கர்த்தர் இரண்டாவது ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். என்னவென்றால், மான்களின் கால்கள் பலனுள்ளவை. மான்கள் சொல்றது, உன் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்கி என்று சொன்னால் அவ்வளவு எளிதாக மான்களின் கால்கள் உடைந்து போவாது. அது எலும்புகள் அவ்வளவு சீக்கிரமாக முறிக்கப்பட முடியாது. அது கால்களின் குழம்புகள் அவ்வளவு உறுதியானவைகள். அந்த கால்களின் எலும்புகள் அவ்வளவு உறுதியானவைகள். பார்ப்பதற்கு மெலிந்து காணப்படும் என்று நினைத்துவிட்டு நாம் ஈஸியாய் அதை குறித்து நாம் தவறாய் நாம் எண்ண முடியாது. அது மெலிதாய் இருந்தாலும் உறுதியானவை, மெலிதாய் இருந்தாலும் அது பலனுள்ளவை. ஹல்லேலூயா. அப்படியானால் தாவீதின் வாழ்க்கையிலும் கூட இப்படித்தான் அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவன் பட்ட பிரயாசங்கள் போராட்டங்கள் மத்தியிலே அவன் பலனாய் வாழ்ந்தான். அதற்கு ஒரு காரணம் உண்டு. அவன் பலனாய் வாழ்ந்ததற்கு என்ன தெரியுமா? அவனுக்கு பலன் தந்தது எது தெரியுமா? வசனம் சொல்லுகிறது. லூக்காவின் சுவிசேஷ நூலிலே 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுகிறது.
எடுத்து வாசிக்கலாமா? பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு, எதிலே பலன் கொண்டு? ஆவியிலே பலன் கொண்டு, ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. கவனித்திருங்களா, இங்க ஒரு குழந்தையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பிள்ளை. அந்த சின்ன பிள்ளை வளர்கிற வளர்ப்பு எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, முதலாவது எடுத்த உடனே ஆவியிலே அது பலன் கொள்ளுகிறது. இரண்டாவது ஞானத்திலே நிறைந்திருக்கிறது. மூன்றாவது தேவனுடைய கிருபையிலே அது சார்ந்திருக்கிறது. இந்த 3 விஷயத்திலே முதன்மையான விஷயம் என்ன தெரியுமா? ஆவியிலே பலன் கொண்டது. ஆவிக்குரிய மனுஷனாகிய நீ, ஆவிக்குரிய மனுஷியாகிய நீ, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ யாரா இருந்தாலும் சரி, உன்னுடைய புயபலம் அல்ல, ஜிம்மில் போய் உடம்பை ஏற்றுற அந்த பலன் அல்ல, ஆம்ஸு தைஸ் ஏற்றுறீங்களே அது அல்ல, ஜிம்மில் வர்றதெல்லாம் இது முன்னால் ஒன்றுமே இல்லை. அந்த பலன் என்ன பலன் தெரியுமா? இது உன்னதத்தின் பலன். அல்லேலூயா. இது எந்த குழந்தை இங்க சொல்லப்பட்ட பிள்ளை வளர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த பிள்ளை? நம்முடைய இரட்சகராம் இயேசு கிறிஸ்துதான். அவர் இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்த போது அவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் சரீரத்திலும் வளர்ச்சியிலும் வளர்ந்தது மாத்திரமல்ல, அவர் ஆவியிலே பலன் கொண்டு வளர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவ பிள்ளைகள் நீ யாரா இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையிலே ஆவியின் பலன் தேவை. உன் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியத்தையும் கூட அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கு உதவியாய் இருப்பது பரிசுத்த ஆவியுடைய பலன் மாத்திரமே. இதைத்தான் அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அற்புதமாய் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. கவனித்தீர்களா? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது தான் உங்களுக்கு பலன் கிடைக்கிறது. இந்த பரிசுத்த வர பலனே வித்தியாசமான பலன். நீ சரீரத்திலே உனக்கு பலன் இருக்குமானால் அந்த பலன் ஒரு குறிப்பிட்ட வேலையை மாத்திரம்தான், குறிப்பிட்ட அளவு மாத்திரம்தான் உன்னால செய்ய முடியும். ஆனா பரிசுத்தாவின் வல்லமை இருந்தா இந்த குறிப்பிட்ட வேலை மாத்திரமல்ல, இயற்கைக்கும் மேற்பட்ட காரியங்களை உன்னால் செய்ய முடியும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருவானால் அவர்தான் உங்களுக்கு இயற்கைக்கு மேற்பட்ட பலனை தர முடியும். நீ பார்க்கறதுக்கு ஒல்லியா இருக்கலாம், பார்க்கறதுக்கு பேனட்டோன போல காணப்படலாம், ஆனா உனக்குள்ள பரிசுத்த ஆவி இருப்பானால் அந்த பரிசுத்த ஆவியுடைய பலனை கொண்டு நீ எதையும் சாதிக்க முடியும். மலைகளை நீங்கள் அகற்ற முடியும். மலை போன்ற பிரச்சனைகளை நீங்கள் அகற்ற முடியும். போராட்டங்களை அகற்ற முடியும். செய்ய முடியாத காரியங்களை நீங்கள் செய்ய முடியும். அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடியவர். ஆகவே நமக்கு என்ன பலன் தேவை? மான்களின் கால்களுக்கு தேவன் பலனை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையானது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு தேவையானது, பலன் கொள்வதற்கு தேவையானது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. பரிசுத்த ஆவி இல்லாத வாழ்க்கை அது இயல்பொருள் வாழ்க்கையாய் காணப்படும். பரிசுத்த ஆவி இல்லாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அது உலகத்தில் வெற்றிகரமான வாழ்க்கையாய் காணப்பட முடியாது. பரிசுத்த ஆவி ஒரு கிறிஸ்தவ மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் மாத்திரமே அவன் ஜெயம் பெற்ற வாழ்க்கையை வாழ முடியும். பிரியமானவர்களே, ஆகவே பரிசுத்த ஆவியை பெறாமல் இருப்பீர்கள் சொன்னால் தயவு செய்து நீங்கள் சீக்கிரமாய் ஜெபித்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி உங்களுக்கு வருவான் என்று சொன்னால் உங்களிடத்திலே நவமான பாஷைகள் தோன்றும். இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்கள் உன் வாழ்க்கையில் செயல்படும். நீ நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். அது இந்த மாதத்திலே தேவன் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த பலனிலே காணப்படுவையானால் இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை இந்த மாதத்தை நீ காணப்போகிறாய். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் இதை மறந்து போக வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் மறக்க வேண்டாம். எதை மறந்தாலும் பரிசுத்த ஆவியானவரை மறக்க வேண்டாம். அவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்.
அவர் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவதாக, மான்களின் கால்கள் மிகவும் பாதுகாப்பானவைகள். மான்களின் கால்கள் பாதுகாப்பாக இருந்தபடியால்தான் தாவீது என்ன செய்தான்? அப்படிப்பட்ட அரண்யமான வனாந்தரத்திலும் கூட அவன் பாதுகாப்பாக இருந்து வந்தான். அதற்கு காரணம், கர்த்தர் அவனுக்கு மான்களின் கால்களை கொடுத்திருந்தான். அது அவனை கல்லில் இடராதபடிக்கு, உன் பாதம் கல்லில் இடாதபடி சொல்கிறது. அப்படி அவன் பாதங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து கர்த்தர் அற்புதமாய் அவன் நடத்தினார். கவனியுங்கள், ஒரு வசனத்தை நமக்கு வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகத்திலே 61 அதிகாரம் 10 வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது, என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களே. பாத்தீங்களா, இந்த அலங்கரிப்பு, இந்த ஆபரணங்களை இதெல்லாம் பாருங்க, இது சொன்னான்னு சொல்லிட்டு நீங்க அலங்காரம் பண்ணிக்கின்னு இல்லை, உலகத்தில் இல்லாத அலங்காரத்தான் பண்ணிக்கின்னு என்ன நீங்கள் நீங்கள் அதிலுக்கு சொல்லப்பட அந்த உலக அலங்காரத்தை இங்கே சொல்லப்படவில்லை. நான் அது சொல்வதற்கு கூச்சமாக இருக்கிறது. அது இந்த உலகத்தின் அலங்காரத்தை பற்றி நான் சொல்லவில்லை. இங்கே சொல்லப்பட்டிருப்பாங்க அந்த அலங்காரத்திற்கு பதிலாக, அந்த அலங்காரத்திற்கு ஒப்பாக அந்த அலங்காரத்தை செய்யணும் சொல்ல வரல. இந்த உலக அலங்காரிப்பு உங்களுக்கு அலங்கரிப்பா இல்லாமல் சொல்லி பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. உலக அலங்காரம் நமக்கு தேவையில்லை. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த அலங்காரத்திற்கு நீங்க விரும்பி செய்றீங்களே, ஆசைப்பட்டு செய்றீங்களே, அந்த அலங்காரத்துக்கு ஒப்பான ஒரு அலங்காரம் என்ன அலங்காரம் தெரியுமா? அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார், நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அல்லேலூயா! என்ன பாதுகாப்பு பார்த்தீங்களா? வஸ்திரம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது அல்லவா? நம்ம கோட்டு கீட்டுலாம் போட்டு எதுக்காக? நம்ம சரீர பாதுகாப்புக்காகத்தானே. அப்ப ரட்சிப்பு என்பது ரட்சிப்பின் வஸ்திரம் என்பது சரீரத்திற்கு மாத்திரம் அல்ல, உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதுதான் வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை நீ அறிந்து கொண்டால் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீதியின் சால்வையை அவர் உனக்கு தருகிறார். நீதியின் சால்வையை அவர் உனக்கு தருகிறார். நீதியிலே நிலைத்திருக்கும் பொழுது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ காத்துக் கொள்ளும் பொழுது, உனக்கு அது பரலோகம் செல்லும் வரை உனக்கு இந்த ரட்சிப்பு தான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இன்றைக்கு யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ சீக்கிரமாக ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் சரி, இயேசுவை விசுவாசித்து இயேசுவை நம்பி மனம் திரும்பி நீங்கள் ரட்சிக்கப்படுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் மாத்திரமே உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. பாவத்திலிருந்து மீட்பு, அக்கிரமத்திலிருந்து மீட்பு, பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு மனம் திரும்புதல். நீங்கள் அப்படி மனம் திரும்பி வரும்பொழுது உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவன் உனக்கு தருகிறார். நீ ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு கொடுத்து விட்டால் அதன் பிறகு இன்னொன்று இருக்கிறது, அதை விட பெரிய விஷயம் ஒன்று இருக்கிறது. என்னவென்றால் நீதியின் சால்வை உனக்கு அவர் போர்த்துகிறார். அப்படியான பிரியமானவர்களே, ரட்சிப்பு என்பது இந்த உலகத்திற்கு மாத்திரம் அல்ல, அவை நம் பரலோகம் சென்று சேரும் வரை நம்மை பாதுகாக்கக்கூடியது தான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை இன்றைக்கு அநேகர் கேவலமாக நினைக்கிறார்கள். ரட்சிப்புனா என்ன? நாங்களும் அப்படி தானே இருக்கிறோம். நாங்கள் இந்த மாதிரி பாவம் செய்யறது இல்லையே, நாங்கள் வீடு செய்யறது பிடிக்கிறது இல்லையே, அக்கிரம அநியாயம் பண்ணுறது இல்லையே, நாங்கள் உத்தமமாக தான் இருக்கிறோம், நிறைய பேர் கண்ணதானம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். நீ என்ன பண்ணாலும் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு நீ மனம் திரும்பாவிட்டால், இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்கு இல்லாமல் இருக்குமானால் நீ இந்த உலகத்திலே நீ நிர்வாணிதான், நீ பழகம் போக முடியாது. ஆகவே ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்வாய். ஆனால் உனக்கு தேவன் இந்த மாதத்திலே நீதியின் சால்வையை உனக்கு தரப்போகிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீதியின் சால்வை என்றால் நீதி உன்னை பாதுகாக்கும், நீதி உன்னை ஆசீர்வதிக்கும், நீதி உன் வாழ்க்கையிலே அந்த நீதியினால் வருகிற மகிமையான ஆசீர்வாதங்களை நீ அனுபவிக்க முடியும். நீதியின் சால்வை அது உனக்கு பாதுகாக்கக்கூடியது, உன் சரீரத்தை பாதுகாக்கக்கூடியது. ஆக பிரியமானவர்களே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? பெற்றுக்கொள்ளாமல் இருக்கவே கூடாது.
நம்பர் 1. இரண்டாவதாக, ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அழுக்காக்காமல் இருக்க வேண்டும். அது கிழிந்து போகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டன்னு சொல்கிறாங்க, ஆனாலும் பழைய ஜீவிதங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த ஜீவிதங்கள் அவளை விட்டு மாறுவதில்லை. புதிய ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லுவதும் கூட அவளுடைய தோற்றத்திலே வித்தியாசம் இல்லை, பேச்சிலே வித்தியாசம் இல்லை, உடையிலே வித்தியாசம் இல்லை, கிரிகளிலே வித்தியாசம் இல்லை. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்துக்குரியவர்கள். நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை நிஜமல்ல, இந்த வாழ்க்கை பொய்யானது. நமக்கு நிஜமான வாழ்க்கை பரலோகத்தில் இருக்கிறது. அந்த பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் இந்த வஸ்திரம் இல்லாமல் நீ போக முடியாது. நீ கல்யாணத்துக்கு போவாய் என்று சொன்னால் கல்யாணத்துக்கு ஒரு வஸ்திரம் இருக்கிறது. புதிய வஸ்திரங்கள் அணிந்து கொண்டு தான் கல்யாணத்துக்கு நீங்கள் போகிறீர்கள் அல்லவா? பழைய வஸ்திரத்தை அணிந்து கொண்டு யார் போகிறார்கள் கல்யாணத்திற்கு? எல்லாம் புதிய புதிய வஸ்திரங்கள் அணிந்து கொண்டு கல்யாணத்துக்கு போகிறார்கள். அதே போல பரலோகத்தில் நமக்கு மணவாளன், நமக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை வரவேற்றுக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். மத்திய ஆகாயத்திலே அவருக்கு திருமணம் நடக்கப் போகிறது. அந்த திருமணத்துக்கு நாம் போய் சேர வேண்டுமானால், அந்த கல்யாண விருந்திலே, ஆட்டுக்குள்ள கல்யாண விருந்திலே நாம் பங்கெடுக்க வேண்டுமானால், நாம் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இருந்தால் மாத்திரமே நாம் அந்த கல்யாண விருந்துக்குள் பிரவேசிக்க முடியுமே தவிர, இந்த ரட்சிக்கப்படாத நீ யாரா இருந்தாலும் சரி, நீ என்னதான் புண்ணியங்களை செய்தாலும் சரி, புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றிருந்தாலும் சரி, நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே இந்த 7ஆம் மாதத்தில், பூர்ணமான அற்புதமான மாதத்தில், தேவன் உனக்கு நீதியின் சால்வையை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே விசுவாசிகளை இருந்தால் உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நீங்கள் ஒரு புதியவர்களாக இருந்தால் ரட்சிக்கப்படுங்கள், ரட்சிக்கப்பட்டு இந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே இந்த காரியத்தை தான் அங்கே தாவீது சொல்லும்பொழுது அற்புதமாய் சொல்லுகிறார். பாருங்க, மான்களின் கால்களை போல் ஆக்கி, அதுக்கப்புறம் ஒரு வசனம் இருக்கு தெரியுங்களா, ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்லுது பார்த்தீங்களா? வாசிங்களா, பார்க்கலாம் ஒரு முறை. உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உன் கால்கள் மான்களின் கால்களை போலாக்கி என்ற இந்த 3 விஷயங்கள், ஜபத்திலே உறுதி, உங்கள் ஜபத்திலே உறுதி, நம்பிக்கையிலே உறுதி, ஆவியிலே பலன், ரட்சிப்பிலே பாதுகாப்பு, இந்த 3 விஷயங்களை சரியாய் நீங்கள் பின்பற்றுவீர்கள். அடுத்து சொல்றார் பாருங்களேன், என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். நீ கவனிங்க, இந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா துல்லியமாக கவனிக்கணும். பாருங்க, என் உயர் தலங்கள், உயர் ஸ்தானங்கள் அல்ல, உயர்ந்த நிலை அல்ல, உயர் தலங்கள். இந்த உயர் தலங்கள் சொன்னால் பண்ட காலத்தில், ஆதி காலத்தில் இந்த தலங்கள் என்ற வார்த்தைக்கு அற்புதமான ஒரு மொழிபெயர்ப்பு, ஒரு அற்புதமான அதுக்கு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலங்கள் என்றாலே அது பரிசுத்த ஸ்தலம், தேவன் இருக்கும் ஸ்தலம், உன்னதமான ஸ்தலம். உன்னதமான ஸ்தலத்திற்கு மாத்திரமே தலங்கள் என்று பெயர். நீங்கள் போய் பாருங்கள், விக்கிபீடியா இல்லாவிட்டாக்கா நீங்கள் டிக்ஷனரி எல்லாத்திலும் போய் பாருங்கள். ஸ்தலங்கள் என்பது வேறு, தலங்கள் என்பது வேறு, ஸ்தானங்கள் என்பது வேறு. ஆகவே தலங்கள் என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க ஒரு பரிசுத்த பூமி, பரிசுத்த ஸ்தலம், தேவன் வாழும் ஸ்தலத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்திலே நீங்கள் மான்களைப் போல இந்த 3 விதமான காரியங்களில் உறுதியாய் தரித்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எங்கே போகிறீர்கள்? பரிசுத்த தலமாகிய உன்னத தலம் எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. நீங்கள் பரலோகத்திலே பங்கடைவீர்கள். இதுதான் இதனுடைய முழுமையான அர்த்தம். ஆகவே பிரியமானவர்களே, எம்மட்டுமா நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். நீங்கள் கேட்டவர்கள், நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த வசனத்தின்படி உங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது இந்த 7ஆம் மாதம், 7 என்றாலே பூரணம், இந்த பூரணமான மாதத்திலே பூரணமான வல்லமை, பூரணமான பலன், பூரணமான உறுதி, பூரணமான பாதுகாப்பு தேவன் இந்த மாதத்திலே உங்களுக்கு தருவார் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் நடத்தும்படியாக இந்த 7ஆம் மாதத்தில், கிறிஸ்துவின் ஆண்டு 2024 7ஆம் மாதத்தின் இந்த முதல் நாளிலே நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து நாம்
வாழும் பொழுது நிச்சயமா இந்த மாதம் முழுதுமாக தேவன் அப்படியே உங்களை நடத்துவார். கண்ணுபிடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் ராஜா நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அற்புதமான வாக்குத்தத்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் தாவீதுக்கு அந்த நாட்களில் கொடுத்தீர். அதே அந்த வார்த்தையை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்கிறோம். எங்கள் கால்களை மான்களின் கால்களை போல் மாற்றும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் வருகிற போராட்டங்கள், இந்த உலகத்தில் வருகிற பிரச்சனைகள், இந்த உலகத்தில் வருகிற அத்தனை சூழ்நிலைகளும் எங்களை வீடத்தள்ள பார்க்கிறது. தேவரீர் நீர் மாத்திரம் எங்களோட கூட இருப்பிட சொன்னால் எங்கள் கால்கள் உறுதிப்படும். தள்ளாடுகிற கால்களை நீர் அது வீழ தள்ளுவதில்லை, அது உறுதிப்படுத்தும் தேவன். தள்ளாடும் முழங்கால்களை நீர் உறுதிப்படுத்தும் தேவன். எங்கள் கால்களை மான்களின் கால்களைப் போல் மாற்றி எங்கள் உயர் தலங்களிலே உன்னதங்களிலே உயர்த்தி வைக்கும் தெய்வம். எங்களை உன்னதங்களுக்கு நீங்கள் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. உன்னதமான ஸ்தலத்துக்கு தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. அந்த தலம் உயர்தலம், உயர்ந்த நிலையிலே காணப்படுகிற உயர்ந்த தலம் பரலோகம். அதிலே நாங்கள் பங்கெடுத்த கருதிலே இந்த விதமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே உண்டாக்கி இந்த புதிய மாதமாகிய 7ஆம் மாதத்திலே நாங்கள் இவை அனைத்தையும் நாங்கள் மேற்கொண்டு ஜெயித்து உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையை கொண்டு எல்லாவற்றையும் ஜெயம் பெற்று ஆண்டவரே நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்ட பிரகாரமாக நாங்கள் உலகமெங்கும் சாட்சிகளாய் இருக்க நீங்கள் கிருபை செய்யணுமா வேண்டிக் கொள்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவள் யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.